கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் கொடுத்த ஒரு தலைப்பு திரும்ப தருகிற தேவன் என்பதாகும். திரும்ப தருகிற தேவன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட தொடர்ச்சியாக சில செய்திகளை அளிக்க ஆவியானவர் என்னை ஏவி இருக்கின்றார். ஆக இந்த முதலாவதாக திரும்ப தருகிற தேவன் என்ற தலைப்பில் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆதாரமாக வைத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய உலக வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் என்பது வருவது இயற்கைதான். சில பேருக்கு திடீரென்று வேலை இழப்பு ஏற்படுகின்றது. அருமையானவர்களுடைய மரணம் நமக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. அது கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ உற்ற நண்பரோ உற்ற உறவினரோ திடீரென்று அவர்கள் மரிக்கும் பொழுது பெரிய ஒரு இழப்பு நமக்கு ஏற்படுகின்றது. திடீரென்று நல்ல வேலையில் இருப்போம், ஒரு பெரிய இழப்பு அந்த கம்பெனியில் ஏற்படும் பொழுது வேலை இழந்து போய்விடுகின்றோம். பல பணம் ஈட்டும் பொழுது நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வியாபாரம் கெட்டு போய் நஷ்டமடைந்து நம்முடைய தொழிலை இழந்து போகிறோம், பணத்தை இழந்து போகிறோம். இப்படியாக பல இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது இவைகளை திரும்ப நாம் பெற முடியுமா, திரும்ப யார் தருவார், எப்படி பெறுவோம் என்று சொல்லி நாம் கலங்குகிறோம், திகைக்கிறோம், பயம் திகில் கலக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கொள்ளுகின்றோம். இவைகள் எப்படி நாம் திரும்ப பெறுவது என்று நாம் நினைக்கிறோம். சத்துருவாகிய பிசாசும் கூட சில வேளைகளில் இனிமே நீ இந்த காரியத்தை திரும்ப பெற முடியாது, இழந்ததை நீ திரும்ப பெற முடியாது, உன்னுடைய கதை முடிந்து விட்டது, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, உன்னுடைய தொழில் முடிந்து விட்டது, உன்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது, உன்னுடைய குடும்பம் முடிந்து விட்டது என்று சொல்லி நம்மை ஏமாற்றி நம்மை வஞ்சித்து நம்மை சோர்வுறச் செய்வான். நம்மை திகிலும் பயமும் கலக்கமும் கொண்டு ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கச் செய்வதுதான் அவருடைய திட்டம். இப்படியாக சோர்வுறச் செய்து ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கச் செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி மறுபடியும் நம்மை பழைய வாழ்க்கைக்கு தள்ளுவதுதான் பிசாசனுடைய சதி திட்டங்கள். சில வேளையில் பல வேளைகளில் பிசாசு தருகிற நஷ்டங்கள் இழப்புகள் தான் விசுவாசிகளை பின்வாங்கச் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வாக்குறுதி, உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்னவென்று சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு இழந்து போயிருக்கிற, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நீங்கள் நல்ல வேலை இழந்திருக்கலாம். அருமையான உங்களுடைய கணவரையோ உங்களுடைய மனைவியையோ அருமையான உங்களுடைய பிள்ளைகளையோ உங்கள் அருமையான பெற்றோரையோ நீங்கள் இழந்து தவிக்கலாம். ஐயோ, இவர்களை எல்லாம் நான் எப்படி திரும்ப பெறுவேன், எப்பொழுது நான் திரும்ப பெறுவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற சூழ்நிலையே இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குறுதியை தருகின்றார். ஆம் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிற வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் மறுபடியும் திரும்ப தருவேன் என்று சொல்லி அவர் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு வாக்குறுதியை அவர் தருகிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இழந்ததை திரும்ப தருவார். ஒரு மடங்கல்ல, இரட்டிப்பான நன்மையினால் மாத்திரமல்ல, பல மடங்கையும் அவர் திரும்ப தர வல்லவராக இருக்கின்றார். ஆம் அருமையானவர்களே, அவர் திரும்ப தருகின்ற உண்மையான தேவனாய் இருக்கின்றார். பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த பகுதியிலே நான் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தாவீதும் அவனுடைய மனுஷரும் அவருடைய நண்பர்களும் அந்த பெலிஸ்திய தேசத்திலே வாழும் பொழுது பெலிஸ்தர்கள் அவர்களை பாதுகாத்ததினாலே சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது அந்த பெலிஸ்திய தேசத்திலே ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அங்கிருக்கிற அந்த பெலிஸ்திய ராஜா அந்த தாவீதை ஆதரித்தான். அந்த ஆதரித்ததின் நன்றி கடனாக தாவீது என்ன செய்கிறான், அந்த சவுல் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் சேனைக்கும் எதிராகவே அவர்களோடு கூட சேர்ந்து அந்த பெலிஸ்திய
பெலிஸ்தர்களோடு சேர்ந்து சவுல் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய அவனும் முற்படுகின்றான். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. அந்த பெலிஸ்திய ராஜா ஒத்துக்கொண்டாலும் சேனை வீரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே பெலிஸ்திய ராஜா என்ன சொல்லுகின்றான், தாவீதே நீ நல்லவன்தான், ஆனால் என்னுடைய படை வீரர்கள் நீ வருவதை ஒத்துக்கொள்ளவில்லை, நீ எபிரேயன், ஆகவே உன்னை ஒத்துக்கொள்ளவில்லை, உன்னுடைய சேனை வீரர்களும் உன்னுடைய நண்பர்களும் என்னோடு வர வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லும் பொழுது தாவீதும் அவனுடைய நண்பர்களும் மறுபடியுமாய் தாங்கள் தங்கியிருந்த அந்த சிக்லாகு என்ற பாளையத்துக்கு திரும்ப வருகின்றார்கள். அந்த சிக்லாக் என்ற பாளையத்தில் என்ன இருந்தது, யார் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த தாவீதும் அவன் மனைவிமார்களும் அவனுடைய பிள்ளைகளும் மற்ற அந்த நண்பர்களுடைய குடும்பங்களும் அங்கு இருக்கிறதை நாம் அறிகின்றோம். அந்த சிக்லாக் என்ற பாளையத்துக்கு திரும்ப அவர்கள் வரும்பொழுது, அதாவது அந்த பெலிஸ்திய ராஜா அவர்களை திருப்பி அனுப்பிவிட்ட பொழுது தாவீதும் அவன் மனுஷரும் திரும்பி வருகிறார்கள். ஆனால் சிக்லாகுக்கு அவர்கள் திரும்பி வந்தபொழுது அவர்கள் காண்கிற காட்சி என்ன, அவர்கள் கண்ட காட்சி என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே சிக்லாகில் இருந்த அவனுடைய மனைவிமார்கள் அவருடைய எல்லா உடைமைகளையும் அங்கு என்ன செய்தார்கள், அந்த எதிரிகள் அங்கே வந்து அங்கு திருடிக்கொண்டு எல்லாவற்றையும் கைப்பற்றி கொண்டு அமலேக்கியர் வந்து அங்கே அவர்கள் மேல் விழுந்து எல்லாவற்றையும் அவர்கள் கைப்பற்றி கொண்டு அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அங்கு பார்க்கிறோம், சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் என்று அந்த 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அந்த அமலேக்கியர் எப்படியாய் கொள்ளையடித்து அவர்களை கொண்டு போய்விட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது தாவீதும் அவருடைய மனுஷரும் வந்தபொழுது பார்த்து விட்ட பிறகு சும்மா இருப்பாங்களா? உடனே அவர்களுக்குள்ளே பெரிய கூக்குரல், அவருடைய பெரிய அழுகுரல் அவர்களுக்கு ஏற்பட்டது. உடனடியாக அந்த மனுஷர் என்ன செய்தார்கள், தாவீதை நோக்கி அவர்கள் கோபத்தோடு கூட முறையிடுகிறார்கள், சண்டை போட, உன்னால தான் இது ப்ராப்ளம் வந்துச்சு, நீ தான் இது காரணம், இந்த காரணத்தை, இது எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதற்கு நீதான் காரணம் என்று சொல்லி அங்கு வேதம் என்ன சொல்கிறது, வசனம் என்ன சொல்கிறது, தாவீதை கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக அவனோடு கூட வந்த மனுஷரே அவர்கள் முயற்சி பண்ணினார்கள். அவர்கள் உடனே அவனை கொலை செய்ய திட்டம் போட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த வேளையிலே தாவீது என்ன செய்தான், அங்கே வசனத்தை வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்பொழுது அவனுடைய நண்பர்களே எதிரிகளாய் மாறி அவனை கொலை செய்ய முயற்சித்த பொழுது, திட்டம் போட்ட பொழுது அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒருவேளை நாம் உலக பிரகாரமான மனுஷர்களாக இருக்கும் பொழுது அல்லது விசுவாசிகளாக யாராக இருந்தாலும் கூட இயற்கையாக சுபாவம் உடனே என்ன வந்திருக்கும், ஐயோ என்னை மன்னிச்சிடுப்பா என்று காலில் விழுந்திருக்கலாம் சில பேர், இல்லை சில பேர் ஓடி ஒளிஞ்சிருக்கலாம், அல்லது சில பேர் அரசியல் செல்வாக்கை தேடி போயிருக்கலாம், அல்லது அதிகாரிகளை தேடி போயிருக்கலாம் தப்பித்து கொள்ளும்படியாக, அல்லது பண உதவியை பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு எப்படி ஏதாவது கொடுத்து இவங்களை சமாளிச்சிடலான்னு சொல்லி உலக பிரகாரமான முயற்சிகளை இந்த உலக மக்கள் மேற்கொள்வது போல நாமும் ஒருவேளை அந்த முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. யாருடைய உதவியும் தேடவில்லை, அல்லது அவருடைய காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்கல, அவர்களோடு கூட சண்டை போடலை, அவளை மறுபடியும் எதிர்த்து பேசல. ஆனால் செய்த காரியம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரமாகவே அவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடினான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய சமூகத்தை தேடினதினாலே அவனுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது உடனே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அது ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள் அவன் எப்படி திடப்படுத்தி கொண்டான், எது அவனை திடப்படுத்தினது, அதுதான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று இதே சங்கீதக்காரன் சங்கீதம் 16 எழுதியிருக்கின்றார். கர்த்தருடைய சமூகம் என்பது என்ன? கர்த்தருடைய சமூகம் என்பது அவருடைய பிரசன்னத்தை நாடி தேடி முதலாவதாக தேடுகிற ஒரு காரியம்தான். அது அதிகாலை ஜெபமாக இருக்கலாம், அல்லது தனிமையிலே ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு நேரமாக இருக்கலாம். கர்த்தருடைய சமூகம் என்பது ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு உறவாடுகிற ஒரு நேரம், உறவாடுகிற ஒரு தியான நேரம், உறவாடுகிற ஒரு ஜெப நேரம், உறவாடுகிற ஒரு ஆலயத்தின் ஆராதனை நேரம். இதுதான் கர்த்தருடைய சமூகம் என்பது அருமையானவர்களே. அந்த
கர்த்தருடைய சமூகத்தை நீங்களும் நானும் முதலாவதாக முக்கியத்துவம் கொடுத்து நாடி தேடுவோமானால் நாமும் திடப்படுத்தப்படுவோம். நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள முடியும். எப்பொழுது? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், நெருக்கடியான வேளையிலும். பாருங்கள், அந்த தாவீதுக்கு நெருக்கடி வந்தது. யாரால் வந்தது? அவனுடைய நண்பர்களாலே வந்தது. ஏனென்றால் அவர்களுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருந்தது. அவருடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் அவருடைய சொத்துக்களும் உடைமைகளும் எதிரிகளால் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு யார் சும்மா இருப்பாங்க? உடனே பாருங்க, அவங்க தாவீது காரணம் காட்டி, இன்னும் உன்னால தானே, நீ எங்களெல்லாம் கூப்பிட்டு போனதுனால தானே எங்கள் மனைவிமார்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கினது மாத்திரமல்ல, தாவீதை கொலை செய்யவும் அவர்கள் எத்தனித்தார்கள். அந்த வேளையிலே தாவீது எங்கும் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை, யாருடைய உதவியும் நாடி தேடவில்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடினான். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் தான் வேத வார்த்தைகள் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு அவரோடு உரையாடுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தரும் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து, இப்படிப்பட்ட தாவீதைப் போல நெருக்கடி அவன் வேலையைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நெருக்கடிகளை சந்திக்கின்றோம், அநேக போராட்டங்களை சந்திக்கின்றோம், அநேக நஷ்டங்களை சந்திக்கின்றோம், அநேக இழப்புகளை சந்திக்கின்றோம். ஐயோ, நான் எப்படி நான் திடப்படுத்திக் கொள்ளுவேன்? நான் இழந்து விட்டேனே, என் பொருளை இழந்து விட்டேனே, அருமையானவர்களை இழந்து விட்டேனே, என் வேலையை இழந்து விட்டேனே, என்னுடைய பணத்தை இழந்து விட்டேன் என்று சொல்லி நாம் இழந்தவைகளை நினைத்து கதறிக்கொண்டிருக்கிறோம், சோர்ந்து போகிறோம். நெருக்கடிகளும் போராட்டங்களும் நம்மை நெருக்கும் பொழுது நாம் என்ன செய்வது என்று கலங்குகிறோம். ஆனால் கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நாம் திடப்படுத்தப்பட வேண்டுமானால், நாம் மறுபடியும் பலப்படுத்தப்பட வேண்டுமானால், மறுபடியும் நாம் உற்சாகத்தை கொள்ள வேண்டுமானால், மறுபடியும் தைரியமாய் நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமானால், கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே நம்மை திடப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும், எழுந்து பிரகாசிக்க வைக்கும். எதையும் எதிர்த்து நிற்க நமக்கு பலனையும் வல்லமையும் அது தரும். அருமையானவர்களே, அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் திடப்படுத்தி கொண்ட பிறகு, அதன் பிறகு பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவன் மறுபடியும் எழுந்து நின்று மற்றவர்களோடு கூட சேர்ந்து அவன் போய் என்ன செய்தானாம்? அந்த அமலேக்கியரை முறியடித்தான். அங்கு போய் அவங்க என்னென்ன கொண்டு போனாங்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 17 20 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்கள் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், மறுபடியும் சொல்லுகிறேன், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் அப்படின்னா ஒன்று கூட விடாமல் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவு விடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கு வசனம் மறுபடியும் அழுத்தமாக அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன், தாவீது ஆராதித்த அந்த தேவன் ஒன்றையும் குறைவு விடாமல் திருப்பி தந்த தேவன் என்று சொல்லி நாம் இந்த வேதாகம சம்பவத்திலே வாசிக்கிறோம். அதே தாவீது வணங்கி ஆராதித்த அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த தேவன் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை ஒன்றும் குறைவு விடாமல் அவர் திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். அப்படி திருப்பி தர வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக அப்படியே திருப்பி தருவார். 2 மடங்காக திருப்பி தருவார், பல மடங்காக திருப்பி தருவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவும் இன்னும் 100 திரும்ப தருவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் உங்களுடைய சந்ததிக்கு அவர் திரும்ப தருவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு எதை இழந்திருக்கிறீர்கள்? வேலை இழந்திருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் கணவரை இழந்திருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். அருமையான பெற்றோரை இழந்து தவிக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள், உடைந்து போகாதிருங்கள். ஐயோ, எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, என் அருமையானவரையில் இருந்து விட்டேனே, என்னுடைய வேலை இழந்து விட்டேன், நான் என்ன செய்வது, யாரிடம் போய் முறையிடுவது என்று கலங்குகிறீர்களா? தாவீது யாரிடம் போய் முறையிடலைங்க. நெருக்கடி வந்தது, அவனுடைய நண்பர்களே அவனை அழிக்க பார்த்தாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
எப்படி திடப்படுத்தி கொண்டான்? அது முக்கியமானது. யார் திடப்படுத்தினது? எது அவனை திடப்படுத்தினது என்று பார்க்கும்பொழுது, தேவனுடைய சமூகத்திலே நாம் உதாரணமாக சொல்லும்பொழுது, தேவனுடைய சமூகம் என்பது அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது. அப்போது என்ன நடக்கிறது? வேத வசனத்தை